Hello Math Warriors, this is Jane ma'am from Yours Mathematically, Class 9 Ganitha Manjari Part 1ல Chapter 2 Introduction to Linear Polynomials தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் எக்ஸசைஸ் செட் 2.1 வந்து இதில் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஆடட் டு தட் லீனியர் பாலினாமியல்ஸில் சில இம்பார்ட்டண்ட்டான டேர்ம்ஸ் அதோடைய டெஃபினிஷன்ஸ்லாம் பார்க்கலாம். அதுக்கு ரிலேட்டடான எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸும் பார்க்கலாம். ஓகே, அண்ட் லீனியர் பாலினாமியல்ஸ் இந்த சாப்டருடைய இன்ட்ரடக்ஷன் வீடியோ வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து நாங்கள் இன்ட்ரடக்ஷன் வந்து டு லீனியர் பாலினாமியல்ஸ் கொடுத்துருக்கேன். அதில் வந்து முக்கியமான டேர்ம்ஸ் சிலதுக்கெலாம் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இருக்குது. அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எக்ஸசைஸ் செட் 2.1 question number 1, find the degrees of the following polynomials. ஓகே, டிகிரினா என்ன? ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கும். ஓகே, எக்ஸ்பிரஷன்றது என்னது? இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் வேரியபிள்ஸ், கோஎஃபிஷியன்ட்ஸ், ஆப்ரேட்டர்ஸ், அதுக்கப்புறம் என்ன கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் உங்களுக்கு எக்ஸ்பிரஷன். ஓகேவா? அதில் வந்து ஒவ்வொரு டேர்மாக இருக்கும். டேர்ம்ன்றது என்னது? ப்ளஸ் ஆர் மைனஸ் சைன் வச்சு அது வந்து ஸ்ப்ளிட்டாக இருக்கும். ஒவ்வொன்றும் ஒரு பார்ட்டாக பிரிஞ்சிருக்கும். ஓகேவா? அந்த எக்ஸ்பிரஷன்றது பார்ட்ஸாக வந்து உங்களுக்கு பிரிஞ்சிருக்கும் யூஸிங் அ ப்ளஸ் ஆர் அ மைனஸ் சைன். அந்த ஒவ்வொரு பார்ட்டையும் வந்து நம்ம டேர்ம்னு சொல்லுவோம். ஸோ எந்த டேர்முக்கு ஹையஸ்ட் பவர் இருக்குதோ அந்த பவரை தான் நம்ம வந்து டிகிரின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? 2x² - 5x + 3ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு? இப்போ 2x² - 5x + 3 ஒரு சின்ன ப்ரஷிங் அப் மாதிரி பார்த்துடலாம். இதில் டேர்ம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் சைன் வச்சு அது பிரிஞ்சிருக்கும், பார்ட்ஸாக அது டிவைட் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ 2x² ஒரு டேர்ம், -5xன்றது ஒரு டேர்ம், +3ன்றது ஒரு டேர்ம். ஓகே, இதில் இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்துக்கோங்க 2x², இதில் 2ன்றது கோஎஃபிஷியன்ட். ஓகேவா? எக்ஸ்ன்றது வேரியபிள். இந்த பவர் இருக்கு இல்லையா? 2ன்றது அது வந்து எக்ஸ்போனன்ட். ஓகே, நெக்ஸ்ட் -5x இருக்கு இல்லையா? இதில் -5ன்றது கோஎஃபிஷியன்ட், எக்ஸ்ன்றது வேரியபிள். அடுத்தது +3ன்னு இருக்குல்ல, இதில் வேரியபிளே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு பேர் வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? வேரியபிளே இருக்காது. ஓகே, அதோட பவர் என்னவா இருக்கும்? வேரியபிளே இல்லைன்னா அது நம்ம எப்படி எழுதலாம்? x⁻0ன்னு எழுதலாம். வேரியபிளே இல்லாதது, ஏன்னா வேரியபிளே கிடையாது. எனி நம்பர் raised to the power 0 is 1 other than 0. எனி நம்பர் raised to the power 0 is 1 இல்லையா? ஸோ கான்ஸ்டன்ட்டோட பவர் என்னன்னு கேட்டாங்கன்னா 0ன்னு நம்ம சொல்லணும். ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சுதா? இப்போ டிகிரிக்கு வரலாம். இதில் ஒரு டேர்முடைய பவரையும் பாருங்க, எதுக்கு ஹையஸ்ட் பவர் இருக்குன்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்மோட பவர் பார்த்தீங்கன்னா 2, செகண்ட் டேர்மோட பவர் பார்த்தீங்கன்னா 1, தேர்ட் டேர்மோட பவர் பார்த்தீங்கன்னா 0. இருக்கிறதுல ஹையஸ்ட் பவர் என்ன? 2. ஸோ டிகிரி என்னவா இருக்கும் உங்களுக்கு? 2 தான். ஸோ 2x² - 5x + 3யோட டிகிரி என்னது? 2. ஓகேவா? நெக்ஸ்ட் y³ + 2y - 1. இதில் ஹையஸ்ட் பவர் என்ன இருக்குது? y³ பவர் வந்து 3, வெறுமன yன்னு இருந்ததுன்னா இன்விசிபிள் பவர், மீனிங் என்ன? அதோட பவர் வந்து 1ன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ 1 வெறுமன கான்ஸ்டன்ட் நம்பர் மட்டும் இருந்ததுன்னா அதோட பவர் என்ன? 0ன்னு அர்த்தம். அப்போ அதோட டிகிரி என்னவா இருக்கும் உங்களுக்கு? 3ன்னு இருக்கும். ஓகே, எக்ஸ்பிளனேஷனுக்காக தான் நான் இவ்வளவும் சொல்கிறேன். நீங்கள் டைரெக்டாக ஆன்சர் எழுதிடலாம். இது வந்து 1 மார்க்கரில் தான் வரும். ஸோ இட் இஸ் 3. The degree for the second question, that is y³ + 2y - 1 is 1. Next, -9. பாருங்க, கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கான்ஸ்டன்ட்னா அப்போ பவர் என்னவா இருக்கும்? 0ன்னு அர்த்தம். இப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா? x⁻0ன்னு அதை எழுதணும்னா பவர் என்னவா இருக்கும் உங்களுக்கு? 0ன்னு இருக்கும். ஸோ the degree is 0. Next, 4z - 3. இது வந்து காமன் மிஸ்டேக். பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் இசட்னு கொடுத்துருக்காங்க, பவரே கொடுக்கல, உடனே என்ன பண்ணிடுவாங்க? 0ன்னு போட்டுருவாங்க. அப்படி அர்த்தம் கிடையாது. வெறும் இசட்னு கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ அங்கே வந்து இன்விசிபிள் பவர் இருக்குன்னு அர்த்தம். இசட் பவர் 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஏன்னா பவர் வந்து 1 இருந்ததுன்னா அதை வந்து நம்ம பொதுவாக இண்டிகேட் பண்ண மாட்டோம். அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நம்மளே. இட் ஷுட் பி அண்டர்ஸ்டுட். ஓகேவா? ஸோ த பவர் என்னது? 1 உங்களுக்கு. ஓகே, இது வந்து நம்ம போடணும்னு அவசியம் கிடையாது. நார்மலி வந்து போட மாட்டாங்க. when the power is 1 they will not indicate it, simply அந்த வேரியபிளை மட்டும் எழுதிடுவாங்க. அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும் அது பவர் வந்து 1 அப்படின்ட்டு. so the answer is 1. 4z - 3யோட டிகிரி என்னது? 1. the highest power. டிகிரினா என்ன? the highest power. கிளியரா? இது வந்து 1 மார்க்கர்ல கேட்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு.
Question number 2, write polynomials of degree 1, 2, 3. இப்போ வந்து டிகிரி 1னா டிகிரினாலே என்னன்னா ஹையஸ்ட் பவர். ஸோ நம்ம வந்து ஒரு பாலினாமியல் எழுதணும். பாலினாமியல்னா ஜஸ்ட் வந்து திருப்பி சொல்கிறேன். பாலினாமியல்னா என்னன்னா அதோட பவர்ஸ் வந்து ஒரு நான் நெகட்டிவ் இன்டீஜராக இருக்கணும். இன் அதர் வேர்ட்ஸ் அது வந்து ஒரு ஹோல் நம்பராக இருக்கணும். பவர் வந்து எப்பயுமே ஹோல் நம்பராக தான் இருக்கணும். பவர் வந்து உங்களுக்கு வந்து நெகட்டிவ் நம்பராக இருக்கக்கூடாது, ஃப்ராக்ஷனாக இருக்கக்கூடாது. அப்படிலாம் இருந்ததுன்னா we cannot call it as a polynomial. ஓகேவா? இப்போ வந்து என்ன கேட்குறாங்க, டிகிரி 1, 2, 3ல வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு எழுத சொல்கிறாங்க. ஓகே, ஒன்று ஒன்றா எழுதலாம். பாலினாமியல் ஆஃப் டிகிரி 1. டிகிரி 1 இருந்ததுன்னா அந்த பாலினாமியல் என்ன பாலினாமியல்னு சொல்லுவோம்? we call it as லீனியர் பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதே டிகிரி 2 இருந்தால் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? குவாட்ராட்டிக் பாலினாமியல்னு சொல்லுவோம். டிகிரி 3 இருந்ததுன்னா கியூபிக் பாலினாமியல்னு சொல்லுவோம். ஓகே, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். டிகிரி 1 இருக்கணும்னா அந்த வேரியபிளோட பவர், ஹையஸ்ட் பவர் வந்து என்னவா இருக்கணும்? 1 தான் இருக்கணும். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் வந்து 3x + 5. ஓகேவா? இதில் வந்து வேரியபிள் வந்து எக்ஸ், ஹையஸ்ட் பவர் என்ன? அது வந்து இன்விசிபிள் பவர், தட் இஸ் 1. அதனால டிகிரி 1, ஹையஸ்ட் பவரே வந்து உங்களுக்கு 1 தான் இருக்கிறனால திஸ் பாலினாமியல் இஸ் ஆஃப் டிகிரி 1. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டிகிரி 2 போடலாம். பாலினாமியல் ஆஃப் டிகிரி 2. டிகிரி 2 இருந்தால் அதை நம்ம என்ன பாலினாமியல்னு சொல்லுவோம்? குவாட்ராட்டிக் பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? குவாட்ராட்டிக் பாலினாமியல் அப்படின்னா என்ன அர்த்தம்? டிகிரி 2னா வேரியபிளோட ஹையஸ்ட் பவர் வந்து உங்களுக்கு 2 இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, எக்ஸாம்பிள் வந்து 2x² + 5x + 4. ஓகேவா? ஸோ 2x² + 5x + 4னா இதில் வந்து ஃபர்ஸ்ட் டேர்மோட பவர் வந்து 2, செகண்ட் டேர்மோட பவர் வந்து 1, தேர்ட் டேர்மோட பவர் வந்து 0. ஸோ த ஹையஸ்ட் பவர் இஸ் 2. அதனால அதுதான் வந்து டிகிரி. இட் இஸ் ஆஃப் டிகிரி 2. நெக்ஸ்ட், பாலினாமியல் ஆஃப் டிகிரி 3. அது என்ன பாலினாமியல்னு சொல்லுவோம்? நம்ம கியூபிக் பாலினாமியல்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் ஹையஸ்ட் பவர் வந்து 3 இருக்கணும். ஸோ x³ + 3x + 1. ஓகே, இதில் வந்து x³ எழுதியிருக்கேன், x² எழுதலையே அப்படின்னு கேட்காதீங்க. x² இல்லாமலும் நீங்கள் எழுதலாம், வச்சும் எழுதலாம். உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காக இருந்ததுன்னா we can rewrite it. x³ + 2x² + 5x + 1. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டேர்மோட பவர் வந்து 3, செகண்ட் டேர்மோடது 2, தேர்ட் டேர்மோடது 1, 4, லாஸ்ட் டேர்ம் தட் இஸ் கான்ஸ்டன்ட் டேர்மோடது 0. ஸோ த ஹையஸ்ட் பவர் இஸ் 3. அதனால இட் இஸ் ஆஃப் டிகிரி 3. நார்மலி வந்து நம்ம வந்து டிசெண்டிங் ஆர்டர் ஆஃப் பவரில் தான் வந்து எழுதுவோம். ஓகேவா? ஒரு பாலினாமியல் எழுதுறோம்னா, ஒரு எக்ஸ்பிரஷன் எழுதுறோம்னா டிசெண்டிங் ஆர்டர் ஆஃப் பவர்ஸ் பாருங்க, 3, 2, 1, 0 அப்படின்ற இதில் தான் இப்படி ஷஃபிள் பண்ணி எழுதாமல் ஒரு ப்ராப்பர் ஆர்டர் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணுவோம். டிசெண்டிங் ஆர்டர் ஆஃப் பவர்ஸில் தான் நம்ம நார்மலாக எழுதுவோம். இஸ் தட் கிளியர்? ஸோ மூணுமே நம்ம எழுதியாச்சு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டிகிரி 1, நெக்ஸ்ட் டிகிரி 2, நெக்ஸ்ட் டிகிரி 3. ஒன்றுத்துக்கும் வந்து எக்ஸாம்பிள். இப்போ சப்போஸ் வந்து பாலினாமியல் ஆஃப் டிகிரி 1ன்னு கொடுக்கறதுக்கு பதில் அவங்க கொஸ்டினை வந்து இப்படி மாற்றி கேட்கலாம். ரைட் அன் எக்ஸாம்பிள் ஃபார் லீனியர் பாலினாமியல், ஃபார் குவாட்ராட்டிக் பாலினாமியல், ஃபார் கியூபிக் பாலினாமியல் அப்படின்னும் கேட்கலாம். ஓகேவா? எப்படி கேட்டாலும், எப்படி மாற்றி கேட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியும். டிகிரி 1னாலும் லீனியர் பாலினாமியல்னாலும் ஒன்று தான். கிளியரா? தேர்ட் கொஸ்டின், வாட் ஆர் த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் x² and x³ in the polynomial x⁴ minus 3x³ plus 6x² minus 2x plus 7. இதுவும் வந்து உங்களுக்கு 1 மார்க்கர்ல தான் கேட்பாங்க. the coefficient of x²ன்னு கேட்குறாங்கன்னா x² விட்டுட்டு மீதி என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் எழுதணும் நம்ம. ஓகேவா? ஸோ x²ஓட கோஎஃபிஷியன்ட்னு கேட்டால் இங்கே என்ன இருக்குது? உங்களுக்கு 6 தான் இருக்குது. அதே மாதிரி அது என்ன சைனில் இருக்குது? ப்ளஸ் சைனில் இருக்குது. அதனால அது கோஎஃபிஷியன்ட் என்ன? +6 எழுதிடலாமா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² is equal to +6. இல்லைனா வெறுமனை கூட நீங்கள் 6ன்னு எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க? x³ கோஎஃபிஷியன்ட் கேட்குறாங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x³. இப்போ x³ பாருங்க, x³ விட்டுட்டு மீதி இருக்கிறது எல்லாத்தையும் எழுதணும். மீதி என்ன இருக்குது உங்களுக்கு? -3ன்னு இருக்குது.
இதுல காமன் மிஸ்டேக் என்னன்னா இந்த மைனஸை விட்டுருவாங்க. கோஎஃபிஷியன்ட்னும் போது இந்த நம்பர் விச் இஸ் பீயிங் மல்டிப்ளைட் அப்படிதானே நீங்க கோஎஃபிஷியன்ட்னு சொன்னீங்க. ஸோ 3 தான் மல்டிப்ளை ஆயிருக்கு. அந்த இடத்துல மைனஸ்ன்றது வந்து ஆபரேட்டர், அதனால அதை நான் எழுத மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஜஸ்டிஃபை பண்ண பார்க்கலாம். அப்படி கிடையாது, அதையும் சேர்த்து தான் எழுதணும். இது வந்து எதால மல்டிப்ளை பண்ணியிருக்காங்கன்னா -3ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகேவா? the number which is being multiplied is -3 அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டு ஸோ சைனையும் சேர்த்து தான் நீங்க எழுதணும். ஸோ the coefficient of x cube is -3. புரிஞ்சுதா? இது வந்து காமன் மிஸ்டேக்கு, அதனால கேர்ஃபுல்லா இது பண்ணுங்க. ஈஸியா இதுக்கெல்லாம் வந்து 1 மார்க் எடுத்துடலாம். நம்ம இந்த ஃபிராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கடகடன்னு முடிச்சுட்டு போயிடலாம். அப்போ வந்து நிறைய டைம் உங்களுக்கு சேவ் ஆகும். ஓகே. Question number 4. What is the coefficient of z in the polynomial 4z cube plus 5z square minus 11? So, எதோட coefficient கேட்குறாங்க? z ஓட coefficient கேட்குறாங்க. z னா பவர் என்னவா இருக்கணும்? உங்களுக்கு 1 இருக்கணும். ஏன்னா z ஸ்கொயர் அப்படின்னா பவர் 2, வெறும் z மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா பவர் வந்து 1 இருக்கணும். இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிற பாலினாமியல பாருங்க. 4z cube plus 5z square minus 11. இதில் வந்து zன்ற டேர்மே இல்லை. கரெக்டா? ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்துக்கிட்டிங்கன்னா z கியூப், செகண்ட் டேர்ம் எடுத்துக்கிட்டிங்கன்னா z ஸ்கொயர், தேர்ட் டேர்ம் எடுத்துக்கிட்டிங்கன்னா z பவர் 0. ஆனால் z பவர் 1 கிடையாது, வெறும் zன்னு கேட்டாங்கன்னா the meaning is z பவர் 1. z பவர் 1ன்ற டேர்மே இல்லைன்னா என்ன அர்த்தம்? அதோட கோஎஃபிஷியன்ட் வந்து 0ன்னு அர்த்தம். ஏன்னா 0வோட நீங்கள் z வந்து மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? உங்களுக்கு 0 தான் வரும். அப்போ 0zன்னு அர்த்தம். இதையே நம்ம ரீரைட் பண்ணுறோன்னா எப்படி எழுதலாம்? 4z கியூப் plus 5z ஸ்கொயர் plus 0z minus 11 எழுதலாம். இது வந்து 0, சரியா? அப்போ வந்து இதோட கோஎஃபிஷியன்ட் என்ன? z ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன? 0ன்னு அர்த்தம். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் z is equal to 0. ஓகேவா? 0வோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு 0 வரும்ன்றனால இதை நம்ம இதை மாதிரி ரீரைட் பண்ணிக்கலாம் 0zன்ட்டு. அப்போ வந்து அதோட கோஎஃபிஷியன்ட் என்ன? 0. ஓகேவா? ஏன்னா அதோட நம்ம மல்டிப்ளை பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். நெக்ஸ்ட் question number 5. What is the constant term of the polynomial 9x cube plus 5x square minus 8x minus 10? So 9x cube plus 5x square minus 8x minus 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டன்ட் டேர்ம்னா என்ன? உங்களுக்கு அதுக்கு வேரியபிளே இருக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? ஸோ வேரியபிளே இல்லாத டேர்ம் இது உங்களுக்கு இங்கே. ஸோ இதுதான் -10 தான் வந்து உங்களுக்கு வேரியபிளே இல்லாமல் வெறும் நம்பர் மட்டும் இருக்கிறது. ஓகேவா? ஸோ அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம், வாட் இஸ் த கான்ஸ்டன்ட் டேர்ம்னு கேட்டால் எது கான்ஸ்டன்ட் டேர்ம்? சொல்லும் போது சைனோட சேர்த்து சொல்லுங்க. கான்ஸ்டன்ட் டேர்ம் இஸ் -10. மைனஸை விட்டுறாதீங்க. the constant term is -10. ஓகேவா? இதே கொஸ்டினை இன்னும் ஃபர்தரா பாருங்க. எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் என்ன? 9. எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன? 5. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன? -8. அதே மாதிரி கான்ஸ்டன்ட் டேர்மோட கோஎஃபிஷியன்ட் இல்லைன்னா எக்ஸ் பவர் 0வோட கோஎஃபிஷியன்ட் என்ன? -10. அப்புறம் இதோட டிகிரி என்னன்னு பாருங்க. இந்த கிவன் எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா, இந்த பாலினாமியலோடைய டிகிரி என்ன? இட் இஸ் ஆஃப் டிகிரி 3. ஸோ இது என்ன டைப் ஆஃப் பாலினாமியல்? இட் இஸ் அ கியூபிக் பாலினாமியல். ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஒரு பாலினாமியல் கொடுத்தோம்னா அதை வந்து இதை மாதிரி வந்து நிறைய பிரிச்சு பாருங்க. கோஎஃபிஷியன்ட்னா என்ன, கான்ஸ்டன்ட்னா என்ன, டிகிரினா என்ன, இப்படி நீங்க சொல்லிட்டே வந்தீங்கன்னா நீங்க வந்து அந்த டெஃபினிஷன்ஸ் எல்லாம் பை ஹார்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கே தெரிஞ்சிடும் அப்படின்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அது வந்து நல்லா கிளியரா உங்க மைண்ட்ல பதிஞ்சிருச்சுன்னா ஈஸிலி நீங்க வந்து ஆன்சர் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் வந்து நம்ம இனிமேல் பார்க்க போகிறது எல்லாமே வந்து லீனியர் பாலினாமியல்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் பார்ப்போம். சில கொஸ்டின்ஸ் 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து மற்ற பாலினாமியல்ஸ் வரும். என்னது? குவாட்ராட்டிக், கியூபிக், அந்த மாதிரி பாலினாமியல்ஸ் வரும். பட் மோஸ்ட்லி த வெயிட்டேஜ், மோர் வெயிட்டேஜ் வந்து இஸ் கிவன் டு மோர் வெயிட்டேஜ்னு இல்லை, 1 or 2 கொஸ்டின்ஸை தவிர மற்ற எல்லாமே வித் ரெஸ்பெக்ட் டு லீனியர் பாலினாமியல்ஸ் தான் நம்ம இனிமேல் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ லீனியர் பாலினாமியல்ஸ்னா உங்களுக்கு வந்து என்னன்னு தெரியும். லீனியர் பாலினாமியல்ஸ்னா இட் இஸ் ஆஃப் டிகிரி 1. அதோட ஃபார்ம் எப்படி இருக்குன்னா ax plus b. அதோட எக்ஸ்பிரஷன் பாலினாமியலோட ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா ax plus b. இதுல bன்றது கான்ஸ்டன்ட், aன்றது வந்து உங்களுக்கு ஒரு கோஎஃபிஷியன்ட். கரெக்டா? xன்றது வேரியபிள். ஓகே, இதுதான் வந்து லீனியர் பாலினாமியலோட ஃபார்மேட். இப்போ வந்து இந்த ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். the perimeter of a square of side x. ஓகே, ஒரு ஸ்கொயர் இருக்கு. the shape of the figure is ஸ்கொயர். அதோட சைடு வந்து எக்ஸ். அதுக்கு வந்து பெரிமீட்டர் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நம்ம ஃபார்முலா இதானே, 4 times the side தான் ஃபார்முலா இல்லையா? ஸோ 4 into x ஆயிடுமா? அப்போ அதை எப்படி எழுதலாம்? 4x எழுதலாம். which is the linear polynomial.
ஓகே, ஏன் இது லீனியர் பாலினாமியல்? ஏன்னா வந்து இட் இஸ் ஆஃப் டிகிரி 1. 4x என்ன அர்த்தம்? x பவர் 1 அர்த்தம். ஸோ இட் இஸ் ஆஃப் டிகிரி 1. டிகிரி 1 இருந்ததுனாலே அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? லீனியர் பாலினாமியல்னு சொல்லுவோம். ஓகே, இந்த வேரியபிள் x. இப்போ இதுல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, திங்க் அண்ட் ரிஃப்ளெக்ட். Find the perimeter of squares with side 1 cm, 1.5 cm, 2 cm, 2.5 cm and 3 cm அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதை அடுத்தது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சைட்ஸுக்குலாம் வந்து நம்மளுக்கு பெரிமீட்டர் என்ன வருது அப்படின்னு செக் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ பெரிமீட்டர் ஃபார்முலா என்ன? P is equal to 4x இல்லையா? when x is equal to 1 cm. அப்ப பெரிமீட்டர் என்ன வரும்? 4 into இந்த xன்ற இடத்துல வந்து நம்ம இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? which is 4 into 1 equal to 4 centimeter. Next, when x is equal to 1.5 centimeter. 1.5 centimeter na இப்போ 1.5 னு substitute பண்ணனும். 4 into 1.5 equal to 6.0 which is 6 centimeter. Next, when x is equal to 2 centimeter, P equal to 4 into 2 which is 8 centimeter. Next, when x equal to 2.5, P என்ன வருது? 4 into 2.5 is equal to 10 centimeter. அடுத்தது 3 இருக்கு. When x equal to 3 centimeter, P equal to 4 into 3 which is 12 centimeter. இப்ப நல்லா கம்பேர் பண்ணி பாருங்க. 4, 6, 8, 10, 12. இப்ப x ஓட வேல்யூவை நம்ம இன்க்ரீஸ் பண்ண 0.5 நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போறோம். அப்ப இந்த p ஓட வேல்யூ என்ன ஆகுது? +2 ஆகுது பாருங்களேன். 4ல இருந்து 6க்கு +2 ஆகுதா? 6ல இருந்து 8க்கு +2, 8ல இருந்து 10க்கு +2, 10ல இருந்து 12க்கு +2. இது ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுது. உங்களுக்கு புரியுதா? ஒரு கான்ஸ்டன்டான ஒரு பேட்டர்ன் அது ஃபாலோ பண்ணுச்சுன்னா we call it as linear patterns. Linear patterns na என்னன்னா a sequence of number where the difference between the consecutive terms is constant. இப்போ நம்ம xக்கு வந்து ஒரு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சப்ஸ்டிட்யூட் பண்றப்ப நம்மளுக்கு வர ஆன்சர் என்ன வருது? உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் பேட்டர்னை ஃபாலோ பண்ணுது. எப்படி ஆகுது? அந்த ரெண்டு இதுக்கும், அதாவது ஃபர்ஸ்ட் இதுக்கும் ப்ரீவியஸ் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து 2 இருக்கும். இல்லை இன் அதர்வே என்ன சொல்லலாம்? ஃபர்ஸ்டோட நம்ம 2 ஆட் பண்ணோம்னா செகண்ட் ஒன் கிடைச்சிருது. செகண்ட் பெரிமீட்டர் கிடைச்சது. செகண்ட் பெரிமீட்டரோட +2 ஆட் பண்ண என்ன வருது? தேர்ட் பெரிமீட்டர் வருது. எக்ஸோட வேல்யூவும் அதே மாதிரி தான் இருக்கணும். 1, 1.5 0.5 இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இந்த வர பெரிமீட்டரோட வேல்யூவும் அக்கார்டிங்லி உங்களுக்கு எப்படி ஆகுது? இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. அதுக்கு பேர் தான் என்னது? உங்களுக்கு லீனியர் பேட்டர்ன். ஓகேவா? இப்போ லீனியர் ஈக்குவேஷன்னா என்னன்னு பாருங்க. வெறுமனா 4xன்னு இருந்ததுன்னா அதை வந்து நம்ம எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம். ஓகேவா? that is only a linear polynomial. Okay, வெறுமனா 4x இருந்ததுன்னா linear polynomial. அதை நான் என்ன பண்றேன்? Pன்ற ஒரு பெரிமீட்டரோட நான் ஈக்குவேட் பண்றேன். P equal to 4x னு நான் என்ன பண்றேன்? ஈக்குவேட் பண்றேன். ஈக்குவேட் பண்ணேன்னா that becomes an linear equation. Becomes a linear equation. ஏன் linear equation? ஏன்னா we have a left hand side, we have a right hand side. இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்றோம்? ஈக்குவேட் பண்றோம். அதனால இதை நம்ம என்னன்னு சொல்றோம்? லீனியர் ஈக்குவேஷன். ஏன்னா இட் இஸ் ஆஃப் டிகிரி 1, அதனால இதை வந்து நம்ம லீனியர் ஈக்குவேஷன் சொல்றோம். ஸோ புதுசா நம்ம கத்துக்கிட்ட டேர்ம் என்ன? ஃபர்ஸ்ட் லீனியர் பாலினாமியல்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்தது லீனியர் ஈக்குவேஷன். ஈக்குவேஷன்னா ரெண்டு இதை வந்து நம்ம வந்து ஈக்குவேட் பண்றோம். அதாவது ஒரு லீனியர் பாலினாமியல் இருக்கு, அதை வந்து நம்ம ஒரு வேல்யூவோட நம்ம ஈக்குவேட் பண்றோம். பெரிமீட்டரோட இந்த இடத்துல ஈக்குவேட் பண்றோம் இல்லையா? தட் ஒன் இஸ் கால்ட் லீனியர் ஈக்குவேஷன். ஓகே, இந்த தேர்ட் ஒன் என்ன பார்த்தோம்? லீனியர் பேட்டர்ன் பார்த்தோம். லீனியர் பேட்டர்ன்னா என்னன்னா ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கும். அது ரெண்டுத்துக்கும் வந்து அந்த ரெண்டு டேர்ம்ஸுக்கும் நடுவுல உள்ள டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு சேமா இருக்கும். ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கும். ஓகே, இப்ப இந்த p வேல்யூ இருக்கு இல்லையா? இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது? உங்களுக்கு 2 வந்துட்டே இருக்கு பாருங்களேன். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் டேர்மோட 2 ஆட் பண்ணா செகண்ட் டேர்ம் வருது. இல்லனா the other way the difference between the two terms எவ்வளவு வருது? உங்களுக்கு 2 units. ஆல் த வே அதே தான் வருது உங்களுக்கு. ஓகே, இந்த ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் அதுக்கு பேர் தான் லீனியர் பேட்டர்ன். நெக்ஸ்ட், ஃபங்க்ஷன்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். இப்ப நீங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல வந்து இன்புட் யூனிட், அவுட்புட் யூனிட், அதுக்கப்புறமா வந்து
இன்புட் அவுட்புட் யூனிட், அதுக்கப்புறம் கண்ட்ரோல் யூனிட் அதெல்லாம் வந்து பார்த்துருக்கீங்க இல்லையா? இப்போ நீங்கள் ஒரு இன்புட் கொடுக்குறீங்க, எக்ஸ் வேல்யூ இன்புட் கொடுக்குறீங்க. அதுக்குள்ள வந்து நம்ம அந்த ஈக்குவேஷன் எழுதுறோம். என்ன எழுதுறோம்? ஈக்குவேஷன் இல்லை, அந்த லீனியர் பாலினாமியலை எழுதுறோம். இதை பொறுத்த வரைக்கும் என்னது 4xன்னு எழுதுறீங்க. இப்போ உங்களுக்கு அவுட்புட் என்ன வருது? ஓகேவா? இதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன். இப்போ சப்போஸ் நான் எக்ஸோட வேல்யூ 1ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு அவுட்புட் என்ன வருது? 4 into 1 which is equal to 4ன்னு எனக்கு அவுட்புட் வருது. இதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? லீனியர் ஃபங்க்ஷன்னு கொடுக்கும், ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். ஃபார் அ பர்டிகுலர் இன்புட் த அவுட்புட் யூ ஆர் கெட்டிங். ஓகே, ஃபார் தட் ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷனுக்கு எனக்கு என்ன அவுட்புட் வருது? ஃபார் தட் பர்டிகுலர் வேல்யூ ஆஃப் எக்ஸ் யூ வில் கெட் அ ஒரே ஒரு வேல்யூ தான் உங்களுக்கு வரும் லீனியர் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம்? நம்ம லீனியர் பாலினாமியல்னா என்னன்னு பார்த்துருக்கோம், லீனியர் ஈக்குவேஷன் தான் என்னன்னு பார்த்துருக்கோம், லீனியர் பேட்டர்ன்னா என்னன்னு பார்த்துருக்கோம், அடுத்தது லீனியர் ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்த்துருக்கோம். இப்போ கொஸ்டினுக்கு திருப்பி போலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம இதை முடிச்சாச்சு. ஓகேவா? இப்போ நம்மளோட லீனியர் ஈக்குவேஷன் என்ன இருக்கு? p equal to 4xன்னு இருக்கு. ஃபார் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்கல்ல, வாட் வில் ஹேப்பன் டு த பெரிமீட்டர்ஸ் இஃப் த சைஸ் இன்க்ரீஸ் பை 0.5 மீட்டர்ஸ்னு கேட்குறாங்க. இதை வந்து நான் டெலீட் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட். ஓகே, இப்போ என்ன சொல்றாங்க? பெரிமீட்டர் என்ன ஆகும் if the side is increased by 0.5 சென்டிமீட்டர்ன்றாங்க. பெரிமீட்டர் என்னது? p is equal to 4x. இப்போ xன்றது என்ன ஆகுது உங்களுக்கு? x plus 5ன்னு ஆகுது. ஏன் x plus 5ன்னு ஆகுது? ஏன்னா இந்த சைடை வந்து நம்ம எவ்வளோ இன்க்ரீஸ் பண்றோம்? 0.5 இன்க்ரீஸ் பண்றோம். இன்க்ரீஸ் பண்றோம்னா பிளஸ் 5ன்னு அர்த்தம். ஸோ எக்ஸ் பிளஸ் 0.5ன்னு ஆகுது. இப்போ இதுல வந்து எக்ஸுக்கு பதில் நம்ம என்ன பண்ண போறோம்? எக்ஸ் பிளஸ் 0.5ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ 4 into எக்ஸ் பிளஸ் 0.5 அப்படின்னு வருது. இந்த பெரிமீட்டர் நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம்? ஆக்சுவல் பெரிமீட்டர் வந்து 4x இல்லையா? இப்போ நம்ம நியூ பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறதுனால pnன்னு எடுத்துக்கிறேன். p கீழே இதுல சப்ஸ்கிரிப்ட்ல என்னன்னு போட்டுக்கிறேன். ஸோ pn அதாவது நியூ பெரிமீட்டர். அது வந்து எவ்வளவு வருது எனக்கு? 4 into x plus 0.5ன்னு வருது. இப்போ 4 வந்து உள்ள டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாமா? எக்ஸோட மல்டிப்ளை பண்ணிட்டு அடுத்தது 0.5ஓட மல்டிப்ளை பண்ணா 4x plus 4 into 0.5 எவ்வளோ வரும்? 2ன்னு வரும். 4x plus 2ன்னு வரும். இப்போ இது ரெண்டுத்துக்கும் வந்து இந்த பெரிமீட்டர்ஸ்குள்ள டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சாதான் பெரிமீட்டர் ஆக்சுவலி என்ன இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? ஸோ என்ன பண்றேன் நான்? இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க போறேன். ஸோ pn minus p. ஓகே, ஏன் pn minus pனா அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பெரிமீட்டர் சைடு என்ன ஆயிருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப பெரிமீட்டரும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இன்க்ரீஸ் தான் ஆகும். அதனால அந்த நியூ பெரிமீட்டர்ல இருந்து பழைய பெரிமீட்டரை நான் சப்ட்ராக்ட் பண்றேன். ஸோ 4x plus 2ல இருந்து ஆக்சுவல் பெரிமீட்டர் எவ்வளவு உங்களுக்கு? 4x. அதை வந்து நான் சப்ட்ராக்ட் பண்ணினா எனக்கு என்ன ஆயிடுது? இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுது. ரெண்டும் லைக் டேர்ம்ஸ். சப்ட்ராக்ட் த கோஎஃபிஷியன்ட்ஸ். 4 minus 4 is 0. ஸோ இந்த டேர்ம்ஸ் ரெண்டும் சப்ட்ராக்ட் ஆயிட்டு 2 யூனிட்ஸ்னு வருது. அப்ப இந்த அதாவது 0.5 சென்டிமீட்டர் நான் இன்க்ரீஸ் பண்ணேன்னா எனக்கு டிஃபரன்ஸ் பிட்வீன் த பெரிமீட்டர்ஸ் என்ன வருது? எனக்கு 2 சென்டிமீட்டர்னு வருது. கரெக்டா? ஓகே, ஸோ 0.5 இன்க்ரீஸ் பண்ணும்போது 2 சென்டிமீட்டர் டிஃபரன்ஸ் வருது. அதுதான் நம்ம அந்த பேட்டர்ன்ல பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து 1, அதாவது when x is equal to 1 இருக்கும் போது p யோட வேல்யூ என்ன வந்தது? எனக்கு 4ன்னு வந்தது. x வந்து 1.5 நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அப்ப p யோட வேல்யூ 6ன்னு வந்தது. x equal to 2ன்னு இன்க்ரீஸ் பண்ணும்போது p யோட வேல்யூ 8ன்னு வந்தது. அப்ப 0.5 நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகுது? 2 சென்டிமீட்டர் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. கரெக்டா? அந்த பேட்டர்னை தான் உங்களுக்கு இப்ப இங்க வந்து சொல்றாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸோட வேல்யூ, அதாவது சைடோட வேல்யூ நம்ம ஒவ்வொரு முறையும் 0.5 இன்க்ரீஸ் பண்ணும்போது பியோட வேல்யூ என்ன ஆகுது? 2 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. அதுக்கு பேர் தான் என்னது? உங்களுக்கு லீனியர் பேட்டர்ன். ஓகேவா? ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவை, எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணும்போது அக்கார்டிங்லி வந்து அந்த வர ஃபைனல் ஆன்சர் இருக்கு இல்லையா, அதோட வேல்யூ வந்து அக்கார்டிங்லி சேஞ்ச் ஆகும் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூல. ஓகே, இப்போ வந்து இந்த இடத்துல அதாவது எக்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு 2 இன்க்ரீஸ் ஆகுது, அடுத்தது வந்து 4 இன்க்ரீஸ் ஆகுது, அடுத்தது வந்து 8 இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி கிடையாது. லீனியர் பாலினாமியல்ஸை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டன்டா தான் அது இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? புரிஞ்சுதா இது உங்களுக்கு? ஓகே. Example number 5. A chess club charges a joining fee of rupees 200 plus rupees 50 for every match. ஃபர்ஸ்ட் வந்து ஜாயினிங் ஃபீயா வந்து rupees 200 கொடுத்துடணும். அதுக்கப்புறமா ஒவ்வொரு மேட்ச் விளையாடுறதுக்கும், இது வந்து செஸ் கிளப், ஒவ்வொரு மேட்ச் விளையாடுறதுக்கும் அவங்க எவ்வளோ பே பண்ணணும்? 50 rupees பே பண்ணணும் எக்ஸ்ட்ராவா.
The following table shows the amount a player will have to play as the number of matches varies. So என்ன ரெண்டு டேபிள்ல வந்து ரெண்டு இது என்ன போட்டிருக்காங்கன்னா number of matches played அதுக்கப்புறம் amount paid. ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஜாயினிங் ஃபீ எவ்வளோ கட்டணும்? 200 rupees கட்டணும். ப்ளஸ் 50 rupees வந்து ஒரு மேட்ச் விளையாடுறதுனால 50. ஓகேவா? இதை கொஞ்சம் நான் ஷார்ட்டாக சின்ன குட்டியாக வேற எழுதிக்கிறேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒனுக்கு 200ன்றது ஜாயினிங் ஃபீ ப்ளஸ் ஒரு மேட்ச் விளையாண்டா 50 rupees ப்ளஸ் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வருது? 215 வருது. இப்போ ரெண்டு மேட்ச் விளையாண்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? 200 ப்ளஸ் 50 ப்ளஸ் 50. ஏன்னா ரெண்டு மேட்ச்ன்றனால ரெண்டு தடவை ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் தேர்ட் மேட்ச் விளையாடணும். 200ன்றது ஃபிக்ஸட் சார்ஜ். அது கூட நீங்கள் என்ன பண்ணணும்? 50 ப்ளஸ் 50 ப்ளஸ் 50. ஏன்? 3 மேட்ச் விளையாடுறதுனால 3 தடவை நம்ம 50யை ஆட் பண்ணணும். ஓகேவா? இதே மாதிரி 4வது மேட்ச்சுக்கு 4 தடவை 50 ஆட் பண்ணணும். 5வது மேட்ச்சுக்கு 5 தடவை 50 ஆட் பண்ணணும். இதே மாதிரி ஒரு நம்பரை ரிப்பீட்டடாக நம்ம ஆட் பண்ணுறோன்னா அதை வந்து ஷார்ட்டாக நம்ம எப்படி எழுதலாம்? இப்போ 2 டைம்ஸ் ஆட் பண்ணுறதுனால 2 × 15 போட்டுக்கலாமா? 2 × 15 போட்டுக்கலாம். இதே வந்து 3 டைம்ஸ் ஆட் பண்ணுறதுனால 3 × 15 போட்டுக்கலாம். 3 × 15 போட்டுக்கலாம். இப்போ 4 டைம்ஸ் ஆட் பண்ணுறதுனால 200 ப்ளஸ் 4 × 15 போட்டுக்கலாம். அது மாதிரி 5 டைம்ஸ்க்கு 200 ப்ளஸ் 5 × 15 போட்டுக்கலாம். இப்போ இதை எல்லாத்துலேயும் பாருங்க, 2 × 50, 3 × 50, 4 × 50, 5 × 50ன்றது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது உங்களுக்கு? அது வந்து நம்பர் ஆஃப் மேட்சஸை ரெப்ரசன்ட் பண்ணுது இல்லையா? ஸோ 3 × 50, 4 × 50, 5 × 50ன்றது மேட்சஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ ஜென்ரலாக எழுதணும்னா இப்போ சப்போஸ் அவங்க வந்து m மேட்சஸ் விளையாடுறாங்கன்னா 200 ப்ளஸ் இந்த 5ன்றது நம்பர் ஆஃப் மேட்சஸை ரெப்ரசன்ட் பண்ணுதா? இப்போ நம்மளுக்கு நம்பர் ஆஃப் மேட்சஸ் என்ன? m. ஸோ m × 15 போடுவோம். ஓகேவா? ஸோ 200 ப்ளஸ் m × 50. இதை வந்து நம்ம ஷார்ட்டாக எழுதும் போது எப்படி எழுதுவோம்? ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் எடுத்து எழுதிட்டு அடுத்தது தானே நம்ம வேரியபிள் எழுதுவோம். ஸோ 200 ப்ளஸ் 50mன்னு போட்டலாம். அதை தான் வந்து அவங்க இந்த இடத்துல எக்ஸ்பிரஷனாக கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் புரிஞ்சுதா உங்களுக்கு எப்படி 200 ப்ளஸ் 50mன்றது வந்ததுன்னு? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் போகலாம். ஓகே, இப்போ இதுக்கு பேர் தான் வந்து லீனியர் பாலினாமியல். இதுல வந்து m மட்டும் தான் கொடுத்துருக்கு. அதோட பவர் என்ன? 1. அதனால இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? லீனியர் பாலினாமியல்னு சொல்லுவோம். இந்த லீனியர் பாலினாமியல்ல நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவோட ஈக்குவேட் பண்ணோம்னா அதுக்கு பேர் தான் என்ன? லீனியர் ஈக்குவேஷன். லீனியர் பாலினாமியல்ல ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவோட நம்ம ஈக்குவேட் பண்றோம். இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் வேல்யூ என்னது? த அமௌண்ட் பெய்டு. எவ்வளோ நம்ம காசு கட்டுறோமோ அதுதான் வந்து உங்களுக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ, தட் இஸ் அமௌண்ட் பெய்டு. இன் ஜென்ரல் அதை நம்ம எப்படி எழுதலாம்? Amount paid is equal to 200 plus 50m அப்படின்னு எழுதலாம். So this one we call it as linear equation. புரியுதா? இப்போ நம்மளோட linear equation என்னது? Amount paid is equal to 200 plus 50m அப்படின்றது தான் நம்மளுக்கு linear equation. இப்போ இந்த கொஸ்டினே எடுத்துக்கங்க. அவங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. If a player paid rupees 750, how many matches did he play அப்படின்னு கேட்டிருக்காங்க. So amount paid நம்மளுக்கு தெரியும். 715 போட்டுக்கலாமா? Okay, 750 is equal to 200 plus 50m. கரெக்ட்? ஸோ அந்த ஈக்குவேஷனில் நான் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அமௌண்ட் பெய்டு வந்து 750 இருந்ததுன்னா 200 ப்ளஸ் 50mன்னு இருக்கா? அப்போது இந்த 200 நான் ஃபர்ஸ்ட் அதர் சைட் கொண்டு போகிறேன். அதாவது கான்ஸ்டன்ஸ் எல்லாத்தையும் ஒரே சைடு வச்சுக்கணுன்றதுனால இந்த 200 அதர் சைட் கொண்டு போனேன்னா ப்ளஸ் 200ன்றது மைனஸ் 200 ஆகிடுமா? ஸோ 750 மைனஸ் 200 இஸ் ஈக்குவல் டு 50m. 750 மைனஸ் 200ன்றது எவ்வளோ? 550 வந்துருமா? இஸ் ஈக்குவல் டு 50mன்னு வரும். அப்போ m கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இந்த ஜஸ்ட் இந்த ஈக்குவேஷன்ஸை நான் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வந்து நான் வந்து ஸ்வாப் பண்ணிக்கிறேன். அப்போ 50m இஸ் ஈக்குவல் டு 515 வருமா? அப்போ m இஸ் ஈக்குவல் டு 550 டிவைடட் பை 50 எவ்வளோ வரும்? 11 வரும். mன்றது என்னது? இட் இஸ் நத்திங் பட் தி நம்பர் ஆஃப் மேட்சஸ். அதானே நம்ம பார்த்தோம். நம்பர் ஆஃப் மேட்சஸோட தானே அவங்க ரிலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ mன்றது நம்பர் ஆஃப் மேட்சஸ்ன்றனால how many matches did he play? He played 11 matches. ஓகேவா? இதே கொஸ்டினை இப்போ நம்பர் ஆஃப் மேட்சஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்களா? சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க? காஸ்ட் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இப்போ சப்போஸ் வந்து அவன் இஃப் ஹி ஹாஸ் பிளேட் 10 மேட்சஸ், ஹவு மச் ஹி ஹாஸ் டு பிளே, அமௌண்ட் ஹி ஹாஸ் டு பே அப்படின்னு கேட்டாங்கன்னா 50. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. அமௌண்ட் பெய்டு இஸ் ஈக்குவல் டு 200 plus 50m. If he has played 10 matchesனா அப்போ 200 plus
50 into mக்கு பதில் 10 போட்டுக்கணும். ஏன்னா m represents the number of matches. அவன் 10 matches play பண்ணியிருந்தானா 200 plus 50 into 10 எவ்வளோ 500, அப்ப 700 rupees வரும். Okay, so the amount paid is rupees 700 வரும். ஸோ இதை மாதிரி டிஃப்ரெண்ட் வேஸ்ல கேட்கலாம். உங்களை வந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண சொல்லியும் கேட்கலாம். ஓகே, உங்களுக்கு கண்டிஷனை கொடுத்துட்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண சொல்லியும் கேட்கலாம். எப்படி வேணாலும் இந்த கொஸ்டினை கேட்கலாம். ஓகே, இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸி தான். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஜாயினிங் ஃபீன்றது அது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. பொதுவாக லீனியர் ஈக்குவேஷனோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்னன்னா ஏஎக்ஸ் பிளஸ் பி. இதுல பின்றது கான்ஸ்டன்ட் வேல்யூவா, அதுதான் இந்த இடத்துல ஜாயினிங் ஃபீயா ஆக்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ பி ரெப்ரசன்ஸ் த ஜாயினிங் ஃபீ. அதுக்கப்புறம் ஏஎக்ஸ் பிளஸ் பி, ஒவ்வொரு மேட்சுக்கும் அவன் வந்து 50 rupees கட்டணும் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா? ஒவ்வொரு மேட்சுக்கும் அவன் 50 rupees கட்டணும்ன்றது வந்து ஏ வேல்யூ ஆயிடுது. ஓகே, 50 rupees கட்டணும்ன்றது. எக்ஸ்ன்றது என்னது? அது நம்பர் ஆஃப் மேட்சஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகே, கிளியர்? எக்ஸாம்பிள் நம்பர் 6. The sum of two numbers is 64. ஓகே, ரெண்டு நம்பர் இருக்கு. அந்த ரெண்டு நம்பரை என்ன பண்றாங்க? ஆட் பண்றாங்க. இதுல one of the number is 10 more than the other. ஒரு நம்பரை விட இன்னொரு நம்பர் வந்து அதிகம். அதாவது சப்போஸ் ஒரு நம்பர் வந்து உங்களுக்கு 10ன்னு இருக்குன்னா அடுத்த நம்பர் என்ன ஆகும்? 10 வந்து அதிகமா இருக்கும். பிளஸ் 10ன்னு அர்த்தம். அப்ப எவ்வளவு இருக்கும்? 20 இருக்கும்னு அர்த்தம். ஓகேவா? இப்ப 10 இருந்ததுன்னா அது கூட நீங்க வந்து 10 ஆட் பண்ணி 20ன்னு போடுறீங்க. இப்ப சப்போஸ் 5 இருந்ததுன்னா அது கூட 10 ஆட் பண்ணி 15ன்னு போடணும். ஸோ இந்த வேல்யூ என்ன ஆகுது என்னன்னு நமக்கு தெரியாது. தெரியலனாலும் நம்ம என்ன எடுத்துப்போம்? அந்த வேல்யூவை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ இப்ப போடலாமா? இப்ப ரெண்டு நம்பருமே தெரியாதனால ஃபர்ஸ்ட் நம்பர் நம்ம என்ன எடுத்துக்கலாம்? ஃபர்ஸ்ட் நம்பர். லெட் ஃபர்ஸ்ட் நம்பர் பி எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்ப செகண்ட் நம்பர் என்ன வரும் உங்களுக்கு? எக்ஸ் பிளஸ் 10ன்னு வருமா? ஏன்? ஒன் நம்பர் இஸ் 10 மோர். 10 மோர்னா என்ன அர்த்தம்? பிளஸ் 10ன்னு அர்த்தம். 10 more than the other number. ஸோ ஒரு நம்பர் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா another நம்பர் என்னவா இருக்கும்? எக்ஸ் பிளஸ் 10 இருக்கும். இப்போ புரிஞ்சிருச்சா? இப்போ அடுத்தது the given conditionக்கு வரலாம். The sum of the two numbers is 64ன்னு சொல்லியிருக்காங்களா? ஓகே, அப்போ என்ன பண்ணணும்? இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணா எவ்வளோ வரும்? 64ன்னு வரணும். அப்போ எக்ஸ் பிளஸ் 10 is equal to 64ன்னு வரும். கரெக்ட்? இப்போ எக்ஸ் பிளஸ் எக்ஸ் எக்ஸ்ன்றது வந்து they are like terms. அப்படின்னா என்ன அர்த்தம்? 1x plus 1xன்னு அர்த்தம். கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆட் பண்ணிட்டு வேரியபிள் அப்படியே போட்டுக்கணும். அப்ப என்ன வரும்? 1 plus 1 is 2. 2x plus 10 equal to 64ன்னு வரும். இதுல 2x plus 10ன்றது என்னது? லீனியர் பாலினாமியல். கரெக்டா? 2x plus 10ன்றது லீனியர் பாலினாமியல். இதை நம்ம என்ன பண்றோம்? 64ஓட ஈக்குவேட் பண்றோம். அக்கார்டிங் டு த கொஸ்டின் 64ஓட ஈக்குவேட் பண்ணோம். அப்ப இது என்ன ஆயிடுது உங்களுக்கு? லீனியர் ஈக்குவேஷன் ஆயிடுது. ஏன் லீனியர் ஈக்குவேஷன்? ஏன் லீனியர் பாலினாமியல்? ஏன்னா அந்த ஹையஸ்ட் பவரே உங்களுக்கு 1 தான் இருக்கு. இட் இஸ் ஆஃப் டிகிரி 1. அப்ப என்னது உங்களுக்கு? லீனியர் பாலினாமியல். ஸோ 2x plus 10ன்றது ஈக்குவல் டு 64ன்றது என்னது? இட் இஸ் அ லீனியர் ஈக்குவேஷன். இப்போ ஈக்குவேட் பண்ணிடலாமா? 2x plus 10 ஈக்குவல் டு 64னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? கான்ஸ்டன்ட் டேர்மை மூவ் பண்ணணும். ஓகே, ஸோ 2x is equal to 64 plus 10 அதர் சைட் போச்சுன்னா minus 10 is equal to 54ன்னு வரும். 2x equal to 54. அப்போ x is equal to 54 by 2 which is 2 2s are 4, 14 7, 27. அப்போ அந்த நம்பர்ஸ் என்னது? The numbers are 27, 27 plus 10. 27 plus 10 எவ்வளோ? 37 equal to 37. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு 64 வருதான்னு பார்க்கலாம். 64 வருதா? So the numbers are 27, 27 plus 10 which is equal to 37. இது வந்து டைரக்டாவும் எழுதலாம். 27, 37 அப்படின்னு எழுதணும். இது புரிஞ்சுதா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் வந்து வெறுமனே 2x plus 10 that is called a linear polynomial. அதை வந்து நம்ம என்ன பண்றோம்? 64ஓட ஈக்குவேட் பண்றோம். அதுக்கு பேரு லீனியர் ஈக்குவேஷன். புரிஞ்சுதா? திஸ் இஸ் எக்ஸாம்பிள் நம்பர் 6. ஆல்ரெடி வந்து ஒரு சின்ன ஜிஸ்ட் மாதிரி கொடுத்துருந்தேன். நம்ம வந்து இதை வந்து ஒரு இன்புட் அவுட்புட் ப்ராசஸாக நம்ம வந்து இந்த பாலினாமியல்ஸை வந்து கன்சிடர் பண்ணி போடலாம். அந்த கம்ப்யூட்டர் இது மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு இன்புட் யூனிட் இருக்குது, அவுட்புட் யூனிட் இருக்குது, நடுவில் வந்து ப்ராசஸிங் நடக்குது. ஓகேவா? அந்த மாதிரி இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு y is equal to 2x plus 3ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே,
அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இன்புட் கொடுக்குறோம். எக்ஸோட வேல்யூ வந்து 4ன்னு இன்புட் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இங்கே ப்ராசஸ் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் என்னது இந்த இடத்துல y is equal to 2x plus 3ன்றதான் ஃபங்க்ஷனு. ஸோ ஃபார் எவ்ரி வேல்யூ ஆஃப் எக்ஸ் யூ வில் கெட் அ கரஸ்பாண்டிங் அவுட்புட். ஓகேவா? இந்த பர்டிகுலர் வேல்யூ ஆஃப் எக்ஸுக்கு அதுக்கு ரிலேட்டடாக கரஸ்பாண்டிங்காக உங்களுக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் இன்புட், திஸ் இஸ் அவுட்புட். ஸோ இந்த ஹோல் யூனிட், இந்த ஹோல் இதை வந்து இந்த லீனியர் எக்ஸ்பிரஷனை நம்ம எப்படி இது பண்ணலாம்னா இன்புட் அவுட்புட் ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி பண்ணலாம். இப்போ சப்போஸ் வந்து எக்ஸோட வேல்யூ வந்து 4 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒய்யோட வேல்யூ என்ன வருதுன்னு பாருங்க. y is equal to 2 into 2xனா என்ன அர்த்தம், 2 into xன்னு அர்த்தம். இன் பிளேஸ் ஆஃப் x நான் என்ன பண்ண போறேன், 4 சப்ஸ்டியூட் பண்ண போறேன். 2 into 4 plus 3ன்னு வருமா? அப்போ 8 plus 3 equal to 11ன்னு வரும். அதான் இந்த இடத்துல அவுட்புட் என்ன வந்திருக்கு நம்மளுக்கு, 11ன்னு வந்திருக்கு. x is equal to 4ன்றதை நான் இன்புட் பண்ணுறேன். இது வந்து இந்த இடத்துல ப்ராசஸ் ஆகி y is equal to 2x plus 3, இதுக்கு பேர் வந்து ஃபங்க்ஷன். 2x plus 3ன்றது என்னது, ஃபங்க்ஷன். ஓகே, அப்போ நம்மளுக்கு அவுட்புட் என்ன வருது, 11ன்னு வருது. கிளியரா? இப்போ x is equal to 4 சப்ஸ்டியூட் பண்ணுமா? x is equal to 4க்கு பதில் நான் என்ன பண்ண போறேன், x is equal to -6ன்னு சப்ஸ்டியூட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. நம்மளோட ஃபங்க்ஷன் என்னது, 2x plus 3யா? அப்போ அவுட்புட் எனக்கு என்ன வரும், 2 into -6 plus 3ன்னு வரும். எப்பவுமே நெகட்டிவ் நம்பர் இருந்ததுன்னா பிராக்கெட்ல போடுங்க. ஸோ இட் வில் பி 2 into -6 is -12 plus 3. டிஃபரன்ஸ் சைனை சப்ட்ராக்ட் பண்ணிட்டு பிகர் நம்பர் சைன் போடணும். 12 minus 3 is 9, பிகர் நம்பர் is 12, சைன் இஸ் மைனஸ். ஸோ -9ன்னு வரும். அப்போ அவுட்புட் என்ன வரும் எனக்கு, -9ன்னு வரும். இந்த 2x plus 3யை நம்ம ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். இதை பற்றி இன்னும் டீப்பாக வந்து நீங்கள் வந்து ஹையர் கிரேட்ஸில் படிப்பீங்க. இப்போதைக்கு இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பாலினாமியல்ஸை வந்து ஒரு லீனியர் பாலினாமியலை ஒரு கான்ஸ்டன்ட்டோட நம்ம ஈக்குவேட் பண்ணோம்னா தட் இஸ் கால்டு லீனியர் ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ இந்த பாலினாமியலில் இந்த 2x plus 3ன்றதை நம்ம வந்து ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு அது வந்து ஒரு இன்புட் அவுட்புட் ப்ராசஸாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்க, திங்க் அண்ட் ரிஃப்ளெக்ட். We have learned that to evaluate the value of an algebraic expression, we substitute a value of the variable in the given expression. ஓகேவா? எக்ஸுக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுத்து அதுக்கு வந்து நம்மளுக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு நம்ம கண்டுபிடிச்சோம். கன்சிடர் எக்ஸாம்பிள் 3. போன வீடியோவில் இருக்கும் எக்ஸாம்பிள் 3. யூ ஜஸ்ட் கோ அண்ட் வாட்ச் இட். ஏரியா கண்டுபிடிக்கிறது. வேர் த ஒயர் இஸ் பெண்ட் டு ஃபார்ம் அ ரெக்டாங்கிள். ஒரு ஒயர் இருக்கும், அதை வச்சு நம்ம வந்து ரெக்டாங்கிள் ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கு வந்து ஏரியா பார்த்தீங்கன்னா 10x minus x squareன்னு ஒரு எக்ஸ்பிரஷன் வந்தது. 10x minus x square. அப்போ இந்த 10x minus x squareன்றது தானே நம்மளுக்கு ஃபங்க்ஷனு. ஓகேவா? அந்த இடத்துல தான் ப்ராசஸ் ஆகுது. இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் தான் எல்லாமே எழுதுறனால அதை நம்ம எப்படி சொல்லுவோம், ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். கேன் யூ இன்டர்பிரேட் திஸ் அஸ் அன் இன்புட் அவுட்புட் ப்ராசஸ்? வாட் வேல்யூ டஸ் தி எக்ஸ்பிரஷன் டேக் வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர்? கண்டுபிடிச்சிருவோமா? இப்போ நம்மளுக்கு என்னது, இன்புட் யூனிட் அவுட்புட் யூனிட்லாம் வரும். இதே மாதிரி காப்பி அடிக்கணும். இது மாதிரிலாம் எனக்கு வரைய தெரியாது. ஓகே, நான் ஜஸ்ட் வந்து பாக்ஸ் மட்டும் போட்டுக்கிறேன். ஸோ இன்புட் அவுட்புட்டா ஃபங்க்ஷன் என்னது, 10x minus x squareன்றது ஃபங்க்ஷன். நான் இப்போ இன்புட் வந்து எக்ஸோட வேல்யூ என்ன கொடுக்குறேன், 6 சென்டிமீட்டர்னு கொடுக்குறேன். இப்போ இங்கே ப்ராசஸ் ஆகுமா, என்ன வேல்யூ வருதுன்னு பார்க்கலாமா? 10x minus x square which is the area. Area is equal to 10x minus x square. அப்போ 10 into எக்ஸோட வேல்யூ 6 மைனஸ் 6 into 6 எவ்வளோ, 6 ஸ்கொயர்னே போட்டுக்கிறேன். ஸோ 10 into 6 is 60 minus 36. 60 minus 36 எவ்வளோ வரும், 4 to 24. 24 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வரும். ஏரியான்றனால சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம வந்து இன்புட் அவுட்புட் ப்ராசஸில் நம்ம இது பண்ணிட்டோமா? ஸோ நம்மளோட ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் என்னது, 10x minus x square. இன்புட் நம்ம எவ்வளோ கொடுக்குறோம், x is equal to 6 சென்டிமீட்டர்னு கொடுக்குறோம். ஃபார் தட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் we get the corresponding value for the area which is 24 centimeter square அப்படின்னு வருது. ஸோ இதை மாதிரி எது கொடுத்தாலும் அதை வந்து ஒரு இன்புட் அவுட்புட் ப்ராசஸாக உங்களால் எழுத தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. ஓகேவா? சம்டைம்ஸ் வந்து அவங்களே வந்து வேல்யூ கொடுத்துருவாங்க, சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, உங்களையே வந்து சப்ஸ்டியூட் பண்ணி போட சொல்லுவாங்க. எப்படி கேட்டாலும் உங்களுக்கு போட தெரியணும். ஓகேவா? கான்செப்ட் இதுதான். எக்ஸ் வேல்யூ நீங்கள் இன்புட் பண்ணுறீங்க, அந்த லீனியர் பாலினாமியல் இருக்கு இல்லையா, அந்த லீனியர் பாலினாமியலை as a function of x எழுதிடுறீங்க. எழுதிட்டு அதுக்கு அவுட்புட் என்ன வருது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். ஓகே, ஸோ இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸு, தட் இஸ் எக்ஸசைஸ் செட்ஸ் 2.2. அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். டில் தென், திஸ் இஸ் ஜேன் மேம் சைனிங் ஆஃப் ஃப்ரம் yours mathematically.